ஹலோ. வாத்தியார பார்க்கணும். எந்த வாத்தியார? டேய், ஊருக்குள்ள எத்தனை வாத்தியார் இருக்காங்க? கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை வாத்தியாருங்க. வாத்தியாரே, பெரிய வாத்தியார பார்க்க வந்திருக்காங்க. தோல்ல கிடக்கல்ல, அவன் தான் மாப்பிள்ளை வாத்தியார் போட்டிருக்கு. வாத்தியார என்ன பெரிய வாத்தியார பார்க்கணுமா? வாங்க. இவனுக்கு பெரிய வாத்தியார் தான். அவன் எப்படி இருப்பானோ? ஏன் பேய் கூப்பிட்ட உடனே சடன் பிரேக் அடிக்கணும், சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கிறேன், சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிடும். இப்ப எதுக்கு 10 நிமிஷத்துல உயிர் போற மாதிரி காத்தன? உங்களை பார்க்க வந்திருக்காரு. கூட்டத்தோட வந்தவங்களே குளிர் ஜோரத்தோட ஓடி இருக்காங்க. தம்பி ஒத்தையில வந்திருக்க, என்ன விஷயம்பா? ஒத்தையிலையா? என் பேரு சீனு. நீ சீனோ இல்ல ஆயா தலையில இருக்கிற பேனோ? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. என்ன விஷயமா வந்திருக்க? மாதவி. மாதவி? மாதவியோட மாதவியோட ஃப்ரெண்டுங்க. வாத்தியார, அவனை பார்த்தா கல்யாணத்துல சண்டை போட வந்த மாதிரி இருக்கான். ஏன் திமுங்கலம்? அவன் மூஞ்ச பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி இருக்கிறான், கல்யாணத்துல சாத்துக்குடி போய் போட வந்த மாதிரி இருக்கிறான். தம்பி, கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு, போய் கழுவிட்டு வந்துடுறேன். அந்த வெட்டுப்புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துட்றான். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. சே, என்ன பழப்படா இது? அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீ தான் என்னை பத்தி கேவலமா பேசியிருக்க. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. அப்புறம் பயில்வானுங்களா, அறுப்புக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு 500 ரூபா பிரிச்சு எடுத்துங்க. நாளைக்கு லீவு போடாம வந்துரு, மான்கோம் போயிட்டு இருக்குது. வீட்டுக்கு வந்தவன் அங்க போவாம ஏன் இங்க வந்த? டேய் மண்டக சாயம், அவர் ஃப்ரெண்டை கட்டிக்கு போற மாப்பிள்ளனா நான் எப்படி இருக்கிறேன், எங்க 2 பேர் ஜோடி போறது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போக வந்திருப்பாரு. என்ன சரிதானே? ஆமாங்க. அப்ப சொல்லு, நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுப்பா. எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிக்கறி. ஏன் 2 கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷனு நல்லா இருக்கும். என்ன கரெக்டு தானே? என்ன பாக்குறீங்க ஹோட்டலுக்கார்? பரம்பரையா நம்ம குடும்பம் தான் இந்த ஊர்ல சேர்மேனு. இந்த தடவை நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நம்ம சின்ன தீச்சட்டி. வாத்தியாரே, வண்டி நிறுத்துங்க. வாத்தியாரே, நாம மோசம் போயிட்டோம். ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் உங்க மாமா தோட்டத்துக்கு போயிட்டாங்க. டேய், எங்க மாமன் கூப்பிட்டா எங்க அத்தையே போவாது, அப்புறம் எப்பறம் ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் போறாளுங்க? உங்க மாமா தோட்டத்துல பால் வருதா? என்னது, மாமன் தோட்டத்துல பால் வருதா? அவன் தோட்டத்துல பயிரே வராது, அப்புறம் எப்பறம் தோட்டத்துல பால் வருது? அமைதி. நான் சொல்றத கேளுங்க. தாய்மார்களே அமைதியா இருங்க. உங்க எல்லாருக்கும் பால் இருக்கு. பசுமாட்டுல இருந்து பால் வந்து பாத்திருப்பீங்க, பச்சை மரத்துல இருந்து பால் வந்து பாத்திருப்பீங்க. ஆனா தோட்டத்துல இருந்து பால் வந்து பாத்திருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. நேத்து ராத்திரி பெருமாளே நேரடியா என்கிட்ட வந்து உன் தோட்டத்துக்கு பார்க்கடல இருந்து ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆக்குனா என் வீட்டு தோட்டத்துல, கிணத்துல, ஊத்துல எல்லாத்துலயும் பால் வர ஏற்பாடு பண்றேன். செய்வீங்களா? ஏன் பேய், எப்படி தோட்டத்துல பால் வருது? அது எப்படி வாத்தியார பால் வருது? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. ஏங்க இதுக்கெல்லாம் என்னங்க யோசனை? தண்ணி டேங்க்ல பால் பவுடர் கலந்துருப்பாங்க. இல்ல நோமா, ஹோட்டலுக்காருக்கு தெரிஞ்ச இந்த பால் பவுடர் மாதிரி கூட தெரிய மாட்டேது. நீ எல்லாம் பாஷா பாயிட்டு எப்படி தான் பாடி கார்டா இருந்தியோ, இதுல வேற சிங்க வேலையை சேர்த்துக்கு ரெக்கமெண்டேஷன் வேற. போனோம் ஊர்வலம் மாதிரி எடுத்துட்டு வரானுங்க.
என்ன மாப்பிள்ள நடுத்தருக்கு வந்துட்டீங்க? ஜீப்ல வந்தா நடுத்தெருல தான் வரணும். 4 வீட்டு உள்ள பூந்தா வர முடியும் பால்கார. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. என் பொண்ணு உன் முறை பொண்ணு தானே? பேசாம மாதேவியை கட் பண்ணி விட்டுட்டு என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லு, தேர்தல்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். பொண்ணாடா பெத்து வச்சிருக்கிற, தாயபாசு தாவணி கட்டின மாதிரி இருக்கு. இத பாரு, என் பொண்ணை நீ கட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தேர்தல்லையே நான் நிக்கிறேன். நீ பரம்பரையா ஜெயிச்சிட்டு இருக்க பதவி, நீ ஊன்னு சொல்லு, நான் விட்டு கொடுத்துறேன். டாய் டாய், விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த வெட்டுப்புலி. சிரிங்கடா சிரிங்க, பாக்குற இந்த கல்யாணம் எப்படி நடக்குது. பாருடா, இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறேன், மாதவியும் கட்டுறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஒட்டு மொத்த மீசையும் வழிச்செடுக்கிறேன். உத்தரம் பார். ஏய் போடா போடா. பாத்துறேன்டா உன் கல்யாணம் ஏய், எப்படி உன் மூஞ்செல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. போடா. என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? என்ன ஐடியா? உங்க ஊர்ல மொத்தம் எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க? எண்ணி பார்த்துள்ள எலெக்ஷன் முடிஞ்சிரும். இதான் உன் ஐடியாவா? ஏங்க, உங்க ஊர்ல பொம்பளைங்க ஓட்டு ஜாஸ்தியா ஆம்பளைங்க ஓட்டு ஜாஸ்தியா? ஆம்பளைங்க ஓட்டு தான் ஜாஸ்தி. அப்பன்னா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சு. எனது அருமை குடிமக்களே, அந்த வள்ளியோட தோட்டத்துல பால் தான் வந்தது. ஆனா என்னுடைய தோட்டத்துல வீரத்தின் அடையாளமா குலதெய்வத்தின் அருளால அல்ல குறையாத சாராயம் வருது. போய் புடிச்சு குடிங்கடா. போடா அடிச்சுக்காம மெதுவா 24 hours சர்வீஸ் இருக்குது. நம்ம சாராயத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல நீங்க தண்ணியோ சோடாவோ மிக்ஸ் பண்ண வேணாம். ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டான காம்பினேஷன்ல வருது. இது கூட எல்லாருக்கும் ஒரு ஊறுகாய் பாக்கெட்டும் கொடுக்குறோம். நக்கினே குடிங்கடா. என் மக்களே, என்னை மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னுடைய எல்லா தோட்டத்திலையும் சாராயத்தை வர வைப்பேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா, இல்ல அந்த செத்த எலியா, பாலா சரக்கா? கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. ஓசி சோறுக்கு ஊரே திரண்டு வந்துட்டானுங்க. திமுங்கலம், நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம பண்ணை வீட்டுல வச்சு. சரி வாஜர. பேயே, திமுங்கலம் பண்ணை வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டெல்லாம் எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜர. மண்ட கசாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நீ நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே? இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க வாங்க ஹோட்டலுக்கார. வாடா வெட்டுப்பிள்ளி, வா வா வா. தாத்தா, இத புடிடா இந்தாடா, இந்த மாலையை நீ வச்சுக்கோ. வேணாம் தாத்தா, செயின் இல்லாம பார்த்தா நீ தோட்டக்கார மாதிரி ரொம்ப அசிங்கமா இருப்ப. நீயே போட்டு. அந்த சாராய மேட்டர்ல மருதமுத்துவ மண்ணக்காவ வச்சியே, அதுக்கு பரிசு தர வேண்டாமோ? ஓ அதுக்கா? அதுக்கு நீ பரிசு கொடுக்குறதா இருந்தா அதோ இவருக்கு தான் கொடுக்கணும். யாருன்னு பாக்குறியா? மாதவியோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக வந்திருக்காரு. இதுதான் என் வீர பரம்பரை. இதுவரைக்கும் நான் எதுலயுமே தோத்ததில்லை. நீ என் மானத்தை காப்பாத்தி எங்களுக்குள்ள ஒன்னாயிட்ட. தம்பிய சாப்பிட கூட்டிட்டு வாடா. போங்க. ஏங்க, இது இந்த தீப்பெட்டி விளம்பரத்துல வர விளம்பர படம் தானே? ஆமா, இதோ இருக்காரு. இவர் தான் எங்க கொள்ளு தாத்தா வெட்டுப்புலி. நாங்க வீர பரம்பரைன்றதுனால புலிப்பால் மட்டும் தான் குடிப்போம். ஒரு நாள் ஆம்பளை புலின்னு தெரியாம பால் கலவன்னு அது மடியை பிடிச்சி இழுத்தாரு பாருங்க. அது வெறுப்புல கடிக்க வந்தது. அப்ப அருவா எடுத்து வெட்டிட்டாரு. அதை அப்படியே படம் பிடிச்சோம். அப்புறம் அந்த தீப்பெட்டிக்காரங்க விளம்பரத்தை கேட்டாங்கன்னு நாங்க தான் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிட்டோம். ஓஹோ, அப்ப இது அங்க செத்து போச்சல ஆம்பளை புலி, அதோடைய பொண்டாட்டி புலி பழி வாங்குறதுக்காக வந்தது. எங்க தாத்தா பொம்பளை புலி எங்க இருந்து அடிக்கிறதுன்னு மிஸ்ஸஸ் வெட்டு புலிகிட்ட முறத்தை கொடுத்து துரத்தி அடிக்க சொன்னாரு. இதை பத்தி பாட்டுலாம் வந்துருது. நான் அப்புறம் பாடி காட்டுறேன் வாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்ல உண்மைதான் உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. ஓய் ஆம்பளை குட்டி, என் கூட யார் வந்துருக்காங்கன்னு பாரு. வந்த உடனே உன்னை கூட பார்க்காம உன்னை கட்டி போற மாப்பிள்ள நான் எப்படி இருக்கேன்னு என்ன பார்க்க வந்துட்டாரு. பார்த்ததுல இருந்து ஒரே புகழ்ச்சி தான் நம்ம ஜோடி பொருத்தத்தை பத்தி. ஒரு டைம் ஐஸ்வர்யா அபிஷேக் பச்சன் மாதிரி இருக்குன்றாரு, ஒரு டைம் சூர்யா ஜோதியாமா இருக்குன்றாரு, ஒரு டைம் சுந்தர் சி குஷ்பு மாதிரி இருக்குன்றாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹனிமூன் மேட்ரு அதை கும்பகோணத்துல வச்சுக்கலான்ட்டாரு. ஏன் நீயே கேள. ஏன் சொல்லுங்க.
அட என்னப்பா நீ ஆர்டிஓ பார்த்து ஆட்டோ டிரைவர் மாதிரி இப்படி திருன்னு முடிகிற? அப்பாடா வாயில ஓவர்லோடு. கும்பகோணத்துல நிறைய கோவில் இருக்குதான், அப்படியே அவர் ஹோட்டலே தங்கி சாப்பிட்டுக்கலான்ட்டாரு. கும்பகோணத்துல குளிர் இருக்காதடா? ஆமா, குளிரான இடத்துக்கு போனா கூட வந்து சரக்கு போலான்னு பாக்குறியா? எதுக்கு ஹனிமூன் மேட்டர்ல தலையிற தாத்தா? தயிர் ஊத்தி நல்லா தலையறடி. பேய் பிசாசே டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கோம். இந்த நேரத்துல நீ என்ன பண்றீங்க? இல்லைங்க, தூக்கம் இல்லை, அதான். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? மாதவியை கடத்த போறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. என்னது, மாதவியா 12 மணி கடத்த போறாங்களா? கடத்த போறாங்க தானே சொன்னேன். 12 மணி நான் சொல்லவே இல்லையே. வந்து இதுக்கே டென்ஷன் ஆயிட்டியே. கடத்த போறவன் யாருன்னு எனக்கு தெரியும். அது நான் இல்லைங்க, மாதவி வந்து மாதவி காரு 12 ஓட்டுகார் கட்டிக்கு போற நானே கம்முன்னு இருக்கேன். கல்யாணத்துல முயது வந்த நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க பயப்படுற அளவுக்கு கடத்த போறோம் பெரிய வஸ்தாது இல்ல. இந்த ஒரு ரூபா ஊதுவத்தி மருதமுத்து. ஏங்க, மருதமுத்து ஆளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். ஏங்க, மெயின் கேட்டை திறந்து போட்டே எல்லாரும் ஒளிஞ்சிருக்கீங்க? அப்பதான் கடத்திட்டு போறது ஈஸின்னு அந்த மடைய மருதமுத்து உள்ள வந்து மாட்டிப்பான். ஓட்டுகார் உங்க பாஷையில சொல்லணும்னா, எலி பொரியில வைக்கிற வடைய டிஃபனை நினைக்கிற எலி மாட்டிக்கும், யமனா நினைக்கிற எலி தப்பிச்சிடும். பொறுத்திருந்து பாருங்க. கடலுக்கே கேட்டா, புயலுக்கே பூட்டா, ஏங்கிட்டே எஸ்கேப்பா? எவன் கூட ஓடி போற? சொல்லுடி, சொல்றி. நினைச்சேன்டா. டேய் வெட்றா இவனை. ஐயோ, ஏன் இப்படி கத்திக்கிட்டு ஓடுறான்? செட்டி உள்ள கட்டெரும்பு போய் கடிச்சு வச்சிருச்சா? முதலாளி, சாராய மேட்டர்ல நம்மள கவுத்ததே இவன் தான். அப்படியா? போட்டு தள்ளுங்கடா. ஐயோ, டேய் நீ மாதவி தோஸ்தா இல்ல தோஸ்தானவாடா? என்ன கிசடி தான் இவ்வளவு தூரம் ஓடி போய் ஓடி வந்தியா? பக்கத்துல உட்காந்து இருந்தேனே, அப்பவே பட்டுன்னு கொடுக்க வேண்டியதானே? எழுந்துடா எழுந்துடா. என்னடா ஆம்பளை நீ? சந்தில மருதமுத்து ஆளுங்க 40 பேர் என்ன துரத்திட்டு வந்தாங்க சார். 40 பேரா? பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஒரு நிமிஷம் வீட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டான். ஏன் தெரியுங்களா? காலில் சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடுங்குது, போட்டு வந்துட்டான். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். ஏச்சி வாங்கடா. இங்கேதான் சார் நான் பார்க்கும்போது அவங்க 40 பேர் இருந்தாங்க. ஒருவேளை என்னைய பார்த்தோன்னு பயந்து ஓடி இருப்பாங்களோ? உன்னை பார்த்து பயந்து ஓடல ஹோட்டல்கார், என்னை பாத்திர கூடாதுன்னு பயந்து ஓடி இருக்கானுங்க. ஏன் தெரியுங்களா? ஊரு உள்ள இருக்கிற எல்லாருமே என்னை பார்த்து பயந்து பயந்து ஓடனா நான் யார் கூட தான் சண்டை போடுறது? வஜர, ஒருவேளை பின்வாசல் வழியா வரலான்னு போயிருப்பாங்களோ? எப்படி? சூப்பர் மாப்ள. அவன் அங்கே தேட விட்டுட்டு பின்வாசல் வழியா வந்து பொண்ணை தூக்க பிளான் பண்ண பாரு. அது எப்படி மாப்ள? அதான் மருதமுத்து ஸ்டைலு. அப்புறம் என்ன, எல்லாரும் குனிங்க.
வேற. ஐயம்மா முதலாளி முதலாளி போடா போய் தண்ணி எடுத்து வாங்கடா போடா. உன்னை பார்த்ததுக்கு பேகான் ஸ்ப்ரே அடிச்ச கரப்பாம்பூச்சி மாதிரி மல்லாக்கா நட்டுக்குனானே என்னை பார்த்து தானே இன்னும் ஆயிருப்பான். இந்த வெட்டுப்புளிக்கு ஏத்த வெட்டுக்கிளி நீதான். ஆமா, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ற? அது நாய் குறைச்சதுன்னு பார்க்க வந்தேன். அமுலுக்குட்டி, இது குளிர்காலம். கண்ட ரீசனா நாய் குலைக்கும். அதெல்லாம் பார்க்க கூடாது. பேட் ஹாபிட். இறங்கு. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு பொண்ணை தூக்க நம்ம வீட்டுக்கே வந்திருப்பான். நம்ம வீட்டு பொண்ணு தூக்க நம்ம வீட்டுக்கு வராம பின்ன பக்கத்து வீட்டுக்கு போவாங்க. அரை போது இந்த நாளை யாரை எழுப்பி விட்டுது? வெட்டுப்புலி, சகுனம் சரியில்லை. காலையில குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூஜையை போட்டு வெட்டுப்புலி சீக்கிரம் வாழா, கோயில்ல பூஜைக்கு நேரம் ஆகுது இல்ல. உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம். உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம். நீ இல்லை என்றால் என்ன? என்ன அது நான் தண்ணிக்குள்ள தம்மு பிடிக்கும் போது கொடுக்குற சவுண்டா? காலையில் நின்று கொடுக்குறானுங்க. ஆமலே ஆமலே, தண்ணிக்குள்ள தம்மு பிடிச்சது போதும். எந்திரிச்சு வாமா. அமலே 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 அமலே, டேய் மாது காண வாங்கடா. தெரியுமா காணுமா? அமலே 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 அமலே, டேய் தெரியுங்கடா, எல்லாரும் சேர்ந்து தெரியுங்கடா. கடவுளே, என்ன பிடிச்சிட்டேன், அம்மா பிடிச்சிட்டேன். அண்ணா அதே நீங்களா? மலமாடு மலமாடு மலமாடு, அம்மா புடிச்சிட்டானா? போடா அமலே. அம்மா கடிச்சிட்டாங்க. நீங்களா? டேய், நீங்க யாரும் தேட வேணாம், என்னையா தேட விடுங்கடா. போங்கடா போங்கடா. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்தி. போ போ போ, கரைக்கு போடா. ஐயோ மாதவி மாதவி, ஊர்ல இருந்த என்ன போன் பண்ணி இங்க வர சொல்லி 2 பேரும் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்னு சொன்னியே. இப்படி என்ன மட்டும் அனாதையா தவிக்க விட்டுட்டு தண்ணியோட தண்ணியா போயிட்டியே. நான் என்ன பண்ணுவேன் மாதவி? ஐயோ, எங்க இருக்க? நானும் உன் கூட வந்துடுறேன் மாதவி. உன் முட்டாள் மாமே நேத்து நைட்டு 12 மணிக்கு இல்லனா நேத்தே நம்ம ஓடி இருக்கலாமே. சீனு, நான் உள்நீச்சல் அடிச்சு தரப்பாளத்துக்கிட்ட வந்துட்டேன். நீ யாருக்கும் தெரியாம இங்க வந்துரு, நம்ம ஓடி போயிடலாம். விற்கிற விலைவாசிக்கு பால் பழம் பாதாம் பிஸ்தாலாம் வாங்கி கொடுத்து பொண்ணை பல 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 நாங்கள் வளர்த்து விட்டா 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சொக்கா போட்டுன்னு வந்து நீங்கள் அள்ளின்னு போயிடுவீங்க. இவன் செல்லா குட்டிடா, இவனை இங்கெல்லாம் வெட்டக்கூடாது. தூக்கின்னு போய் அவன் முன்னாடி வச்சுதான் இவனை செய்யணும். தூக்கு தூக்கு. நிறுத்து. நம்ம தேடிட்டு வந்தவங்க தான் இருக்கா? வாமா வா வா சொல்றேன். என்ன பண்றீங்க? வா சொல்றேன். உன்னை தூக்குனாதான் அந்த கல்யாணம் நிக்கும். ஐயோ, நான் ஓடி போறேன். கல்யாணம் தன்னால நிக்க போகுது. நான் நம்ப மாட்டேன். ஏய் வண்டியடா. டேய் வாடா வாடா வாடா. தெரியுடா தெரியுடா தெரியுங்க. டேய் எங்கடா காணோம் அவள? டேய், அப்ப போன்ல பேசுறது நீ தானடா கேட்ட? ஆமா, இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. வீட்டுல இருந்த பொண்ணை கூட்டின்னு வந்து சம்பிரதாயம் பண்ற சாம்பார் ரசமான தார வாத்துட்டு இப்ப எல்லா குப்பையும் ஏன் தள்ள கொட்டு. டேய், எங்க ஓடி போறதுக்கு பிளான் பண்ணீங்க? இல்லங்க, மரியாதையா சொல்றா. சத்தியமா எனக்கு தெரியாது. இப்படி கேட்டா அவன் சொல்ல மாட்டான். விரல வெட்டுறான் குறாத. போயிருங்க, தாத்தாவை கொன்றுவேன். டேய், எத்தனை படத்துல பாத்துறீங்க? அடுத்து அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியாதா? கத்தியில கீழே போடுங்கடா. போடுங்கடா. ஏய் போடா. ஏய் போறோம் 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 போறோம். வாங்கடா 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 வாங்கடா.
எருமைங்களா நானா தாத்தா காப்பாத்திருப்போம். போங்களா போய் வண்டியில இருங்களா போங்களா. தாத்தா என்னாச்சு உனக்கு? இந்த நேரத்துல பெருசு வேற மயக்கம் போட்டுச்சே. மாப்ள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்கப்பா. டேய் வேகமா போடா. யாராவே வழிய விடாம. ஏய் முதலாளி அவங்க வர்ற வேகத்தை பார்த்தா புடிச்சிருவாங்க போல இருக்கு. டேய் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திருப்புடா. நல்ல வேளை வழிய விட்டான். சின்ன லெஃப்ட் ரைட்ல எப்படி ஏமாத்தின பாத்தியா? ஏன் திமுங்களா என்ன சாவூர்வலமா போற? கொஞ்சம் வேகமா தான் போயேன். வாத்தியாரே இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். ஏன்டா வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் 8000 ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க. அது அந்த வண்டிக்கு என்ன ஸ்பீடா போகுது பாத்தீங்களா? அம்மா, அம்மா. டேய் என்னடா நம்மள முன்ன பின்ன அணை கட்டிட்டாங்க. முதலாளி உங்க மாப்பிள்ள மூலக்காரன் நம்மளை சுத்தி வளைக்கிறதுக்காக தான் பெரிய பிளான் போட்டிருக்காங்க. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காருங்கடா. இந்த மஸ்கிட்டோ மதி நடுவில் பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் வரும்போது வாயா, வீணா என் வழியில குறுக்க வராதரா. முடியாது. என் பொண்ணுக்கு ஒரு வழி தெரியாம உனக்கு வழி விட முடியாது. நான் வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற இன்னும் வெறியத்தத. இவனை என்னதான் பண்றது? அடிச்சு தூக்கிட்டுமா? வேணா திமுங்களோ, இவன் உள்ளூர்வான எப்போ அடிக்கலாம். அவனை முதல்ல அடிக்கணும். எல்லாம் முடிட்டோம். இவனை வெந்நீர்ல முக்கி பெரிய சைஸ் பாய நாய்க்கு ஊத்திடலாம். அதையா நாய் கொத்துறோம், நம்மளே சாப்பிடலாம். பாயாவா போடாயா? ஏய் லெஃப்ட்ல போடா, சுத்தி வந்து மடக்கலாம். டேய் நம்ம ஏமாத்தவே இல்ல, அவனுங்களா ஏமாத்திட்டானுங்க. வாத்தியாரே நாம முன்னாடி போய் கரெக்டா? ஏன் முன்னாடி போய் நீ வேகமா ஓட்ட போறியா? இல்ல வாத்தியாரே பின்னாடி தூக்கி தூக்கி போடுது. எவ்வளோ அடிச்சாலும் திருந்த மாட்டியா? டேய் மாப்பிள்ள ஏதோ பிளான் பண்ணி தான் வேற ரூட்ல போயிருக்கான். நீ இந்த வெக்க போறல வண்டி ஒளிடா. ஏண்டா நம்ம ஊர்ல இருக்கிறதே 3 சந்து தான். சுத்தி சுத்தி இங்க தான் வரணும். எங்கடா போயிருப்பானுங்க? இந்த குச்சி ஐஸ் வைக்கா போர்களை ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. என்ன முதலாளி? இல்ல மாப்பிள்ள என்ன பாத்துருப்பானோ. வாய பொத்துறா கத்த போறா. அறிவு கட்டி சித்தப்பா, கத்துனா நானும் தானே மாமா கிட்ட மாட்டுவேன். தவர் டேய் அவன் ஊரை விட்டு தாண்டதுல பிடிக்கணும். ஏதாவது பண்ணுங்கடா. வாத்தியார் எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? தாத்தாவே சாப்பிட்டு சாயங்காலம் தரலான்னா மாதவி எப்படி 1 மாதம் கழிச்சு தரலாமா? கொஞ்சம் இப்படி வாய. டேய் அவன் இங்க இருக்கான்டா, வாங்கடா புடிங்கடா. பாத்துட்டாடா, எடுங்கடா வண்டியை. டேய் இந்த காது உடையற பட்ஸ் குறு குறு வந்து ஏன்டா குழப்பறான்? வாங்கடா வா, வண்டிடு. டேய் வரானடா, அமுத்துக்கடா. டேய் ஏன் செல்லா குட்டியா அவ்வளோ ஈஸியா நீ லவ்டின் போயிடுவியா? ஏய் காதல பிரிக்கணும்னு நினைச்ச உன் கையையும் காலையும் தனித்தனியா பிரிச்சிருவேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வயித்துல கீரலே போடாம குடலை பிதிக்கியே எப்படி வெளியெடுக்க போறதுன்னு உன்னை வச்சு என் பசங்க கத்தற போறேன்டா. எனக்கு வயிறே இல்லையே. நீ இந்த ஊர் தானடா, கத்திக்கு கத்தி சண்டைக்கு சண்டை ஒண்டிக்கு ஒண்டி வரியா? டேய் இந்த ஊரு சமாதியில இருக்கிற பாதி பேர் என் கூட சண்டை போட்டவங்க தான்டா. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல உன் மூஞ்சில ஈ முக்கியம் பாக்குறியா? தெரியாம பொண்ணு தூக்கணத்துக்கு தவசமே பண்ணிருவாங்க போல இருக்கு. டேய் வண்டியை ரிவர்ஸ்ல எடுறா. டேய் ஏறா வண்டிய. ரிவர்ஸ்ல விடாம தோர்த்துறாங்களே, தவச கன்ஃபார்ம்டு போல இருக்கு. இவன் வேற தேவையில்லாம குறுக்க போடுறானே. எங்க போறானுங்க? சுத்தி வந்து அடிப்பாங்களோ? டேய் நிறுத்துடா. இன்னும் மாதவி குரல் கேக்குது. மாதவி ஐயோ தாத்தா தூக்குடா தாத்தாவை. பாத்து தலை தூங்குது பாரு. என் மேல உசுரே வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க தாத்தா. இப்ப என்னால உங்க உசுரை
எல்லா வேலையும் நான் ஒருத்தனே பறந்து பறந்து செய்யணும்னு சொல்லுவேன் தாத்தா. சாகும் போது கூட பறந்து போய் செத்து போறியே தாத்தா. உளுத்து போன கட்டன்னு கூட பார்க்காம உன்னை ஊர் ஃபுல்லா வச்சுன்னு சுத்தினான் பாரு, அவனை உரு தெரியாம ஆக்கிறேன் தாத்தா. இது உன் மேல சத்தியம். ஃபர்ஸ்ட் மட தாத்தா தூக்குங்கடா தூக்குங்கடா. தாத்தாக்கு மூச்சுங்கடா. ஹாஸ்பிடல் தூக்குங்கடா. நல்ல வேலை, இந்த கலவரத்துல நாம பொண்ணை தூக்குனதை மறந்துட்டானுங்க. இனிமே கல்யாணம் நடக்காது. மாதவி அது என்னது? கடனை வசூலிக்கிற வரைக்கும் இங்க இருக்கிற பொருள் எல்லாம் என்னது? டேய் ஏண்டா கொடுத்த ஆசை கேட்க வந்தா ரவுடி பேல வச்சு கொலவன பாக்குறியா? யார பார்த்தா ரவுடி சொன்னேன்? மரியாதையா ஏனே இப்படி ஹோட்டல்ல வந்து கலாட்டா பண்ணீங்கன்னா கஸ்டமர்லாம் ஹோட்டலை பத்தி என்னன்னே நினைப்பாங்க. இதையும் ஒரு ஹோட்டல்னு மதிச்சு இங்க வர்ற கஸ்டமர் இவங்க 5 பேர் தான். அதுவும் வெள்ளைக்காரன் காலத்துல ஹோட்டலும் பக்கத்துல இருந்த மில்லும் ஓஹோன்னு இருந்தப்ப வந்து சேர்ந்த கும்பல் இப்போ ஓஞ்சி தேஞ்சு 5 பேர்ல வந்து நிக்குது. இன்னும் 1 மாசத்துல இவங்களும் டிக்கெட் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல் டல்லு தான். இவ்வளவும் தெரிஞ்சிருந்து நான் உனக்கு கடன் கொடுத்தேன் பாரு. டேய் இப்ப சொல்றேன்டா, இனிமே ஒவ்வொரு தடவை வரும்போது ஒவ்வொரு பொருள் எடுத்துட்டு போகணும். அதனோட மதிப்பு என்ன தெரியுமா? 1952லயே 49 ரூபாய் 10 அணா. இவ்வளவுதானா? 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு போய் இதை எடுத்துட்டு போனான்னு சந்தோஷப்படுதாத்தா. என்னோட சந்தோஷமே அதுல பாட்டு கேட்கறது தான். போய் அதை மீட்டுக்கிட்டு வா. ஏன் பாட்டுன்னு உசுர் எடுக்கிற? சபாவில போய் கச்சேரியா பண்ண போற? சமையல் தானே பண்ண போற? போ. என்ன ஒரு சாதாரண சமையல்காரன் நினைச்சுதானே இப்படிலாம் பேசுற? நான் என்ன சொல்றேன், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்க? உன்னை என் சொந்த தாத்தா ஸ்தானத்துல வச்சிருக்கனால தானே அம்மா அப்பாவை பறி கொடுத்துட்டு உன் பேத்தி இங்க வந்து நின்னப்ப நான் அதை காலேஜ்ல சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம்னாலும் நான் தானே முன்னாடி நின்று நடத்தி வைக்க போறேன். உன்னை வெளி மனுஷனா நினைச்சா நான் இதெல்லாம் செய்வேனா? என்ன சொல்லி என் வாய் அடிக்கணும்னு உனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கா நேத்தா உன் அப்பா தாத்தா காலத்துல இருந்து பாக்குறேன், பழகி போச்சு. கவலைப்படாதடா, பிரச்சனையை கொடுக்கிற சாமி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் காட்டும். Dubai Maple, Dubai Maple, welcome. சகோதரர், how are you? ஏய் இப்ப எதுக்குடா இங்க வந்த? இருக்கிற தலைவலி போதாதுன்னு நீ வேற. நான் உன் தலைக்கு ஹெல்மெட்டா இருப்பேனே தவிர ஒரு நாளும் வலியா இருக்க மாட்டேன். மினிஸ்டர் வீட்ல திருண்ண கேஸ்ல 2 வருஷம் ஜெயில போட்டுருந்தாங்களே, 1 வருஷத்துல வந்துட்டியே, ஜெயில இருந்து தப்பிச்சிட்டியா? ஐயோ, ஜெயில தப்பிக்கிற அளவுக்கு நான் டெவலப் ஆகல. ஜெயில டீசெண்டா இருந்தனால அவங்களே பரவாயில்ல அமிச்சிட்டாங்க. அதுக்கு ஏன்டா இங்க வந்த? ஃப்ராடு தனம் பண்ணிட்டு ஊரா சுத்திவே, அது மாதிரி சுத்தி தொலை வேண்டியதானே. இங்கே வந்த? எனக்கு போறதுக்கு 1000 இருக்கு. 1 மாசம் கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து பண்ணணும். இங்க கூட பிறந்த பாசத்துக்கு உன்ன பார்க்க வரல. டேய் இந்த ஹோட்டல்ல உனக்கும் பாதி பங்கு இருக்குடா. ஆனா உனக்கும் சேர்த்து இங்க நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யார் உழைச்சாலும் பிடிக்காது. லைஃப்ல உழைக்காம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. உனக்கு எதனா டிப்ஸ் வேணா சொல்லு, நான் தரேன். ஐயோ சகோதரர், சும்மா எதுக்காக நீ ஒளியற? அத நான் சொல்றேன். வியாபாரத்தை டெவலப் பண்றேன் நான் அப்பப்ப கடை வாங்கி 2 லட்சம் ஆச்சு. இது வரைக்கும் வட்டியும் வரல, அசலும் வரல. என்னடா பதில காணா? 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து எதுவுமே இல்லைன்னு கிராம போனை தூக்கிட்டு போனீங்க. அதுக்குள்ள வந்தா என்ன அர்த்தம் அழகேசனே? ஓ அழகேஷ், 5 வட்டி அழகேசன். நான் துபாயில இருக்கும்போது சீனு அடிக்கடி ஃபோன் பண்ணி உன்னை பத்தி பெருமையா பேசுவாப்ல. நீ பெங்களூர்ல வேலை பார்க்கறதானே சீனு சொன்னா. நீ எப்ப துபாய் போன? ஆமாடா, நீ எப்ப போன? அது எப்படியோ பெங்களூர் வழியா துபாய். இந்த பார், இனிமே என்ன பத்தி எது பேசினாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கிட்ட பேசு. நான் துபாய்க்கு போனது நல்லா சம்பாரிச்சு உங்க காசை திருப்பி கொடுக்கலான்ட்டு தானே. இது நம்ம ஊர் ரூபாயா இருக்கா இல்ல திராமா இருக்கா? எல்லா நாட்டு காசு இருக்குனே. சீனு, இந்த பேக்ல இந்த பணம் எங்க? என்ன கேட்டா உன் பேக் உனக்கு தானடா தெரியும். நேமா வந்துருச்சு. ஃப்ளைட்ல என் பக்கத்துல திருச்சில இருந்து தர்மராஜன் ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவர் பேக்கும் இதே மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை பேக் மாதிரி எத்தனை பேர் பொட்டி மாதிரி போச்சா? இல்லண்ணே, இது மாதிரி எதனா நடக்கும் தெரிஞ்சுதான் அவர் ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேன். என்கிட்ட துபாய் ஃபோன் தான் இருக்கு. சீனு ஃபோன் கொடு. அது ஃபோன் இருக்கு, ஆனா பேச முடியாது, ரீசார்ஜ் பண்ணல. அட இவே ஒரு பிசினாரி இருப்பா. ஏன் போன தரம் பேசுப்பா. ஓகே தேங்க்ஸ்ண்ணே. இதுக்கு சேர்த்து திராமா வாங்கிக்கங்க. ஓஎஸ். ஹலோ தர்மராஜன் சார், நான் ரகு பேசுறேன். அதான் ஃப்ளைட்ல உங்க கூட பக்கத்துல வந்தேனே. அது ஒன்றும் இல்லை சார், பொட்டி மாறிடுச்சு. என்னது பொட்டி மாறலையா?
சார் அந்த பொட்டியில் இருக்க பணத்தை வச்சு தான் இங்க ஒரு தங்கமான மனுஷனோட கடனை தீக்கணும். ஹலோ அண்ணே பொட்டி எடுக்கவில்லைன்னு சாதிக்கிறானே, நியாயத்தை கேளுங்க. கொண்டா கொண்டா கொண்டா. ஏப்பா எம தர்மராசா பொட்டியை கொண்டாந்து கொடுத்துறப்பா. பொட்டியா? என்ன பொட்டி? தீ பொட்டி. இலை தீவெட்டி தலையா, நீ எங்க இருக்கன்னு சொல்றா, நானே வந்து வாங்கிக்கிறேன். நான் கும்பகோணத்துல இருக்கேன். நீ எங்கடா இருக்க? நானும் கும்பகோணம் மசாலா கேஃப்ல தான்டா இருக்கேன். Yes. நீ தைரியமானவனா இருந்தா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா, நீ மசாலா கேஃப்க்கு வாடா. என் அப்பனை பத்தியா பேசுற? டேய் மசாலா காஃபி வண்டி விடுறா. வேற நல்ல ஹோட்டல் நிறைய இருக்கு டேய் போட்ட நான் சொல்றத செய்டா. டேய், நீ சொல்றத நான் என்னடா செய்யறது? நான் சொல்றத நீ செய்டா. பொறுக்கி, புறம்போக்கு, பரதேசி, பன்னாட, திருட்டு, எச்சிக்கால நாய. நான் யாரும் தெரியாம நீ பேசுறடா. டேய், நீ யாருங்கிற எனக்கு அவசியம் இல்லடா. ஆனா நான் யாரு நீ தெரிஞ்சுக்கிட்டே பேசுறா. நான் தான்டா அஞ்சு வெட்டி அழகேசம் பேசுறேன். கும்பகோணம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் கிட்டே இவ்வளவு தெனாவட்டா பேசுறியா? வந்துட்டு இருக்கேன்டா. பாய் தம்பி, என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர்ன்றான்? ஓ மை காட், தெரியாம ஒரு ரொம்ப தப்பா போட்டேன். வந்துட்டான் தம்பி. நீங்க என்ன பண்ணுங்க, பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆயிடுங்க. போன் ஆன் பண்ணாதீங்க. ஆன் பண்ணா ஜிபிஆர்எஸ் ட்ரேஸ் பண்ணுவாங்க. வீடு போவாதீங்க, வாரண்டோட வந்து பிடிச்சிருவாங்க. சார் இதுதான் அந்த மசாலா காப்பே. நம்பர் தப்பா போட்டா கூட தப்பிக்கிற ஐடியா கரெக்டா கொடுக்குறீங்க. நான் ஏஆர்எஸ் லாஜ்காரனுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன். அங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன். போங்க. ஏய் யாரா அந்த அஞ்சு வெட்டி அழகேசன்? யாரா அது? சார் மார்னிங் சார். யோ நீ என்ன பண்றீங்க? இது எங்க ஹோட்டல் சார். சினு, சாதா இன்ஸ்பெக்டர் தர்மராஜன் தினமும் இவர் ஸ்டேஷன் போய் தான் கைது பண்ணணும். டேய் நீ அல்வா சீனு தானே? ஏய் நீ புலிமுட்டை ராஜா தானே? படிப்பறலன்னு உங்க அப்பா கடையில உட்காந்துட்டே நீ. ஆமா, நீ மட்டும் என்னமோ ஐபிஎஸ் எழுதிட்டு இந்த போலீஸ் வேலைக்கு வந்த மாதிரி. ஏன்டா ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 வருஷம் உட்காந்து படிச்சது எனக்கு தெரியாதா? ஆமா, நீ எப்ப கும்பகோணத்துக்கு வந்த? இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. சரி சரி, யாரா அஞ்சு வெட்டி அழகேசன்? அது அவர் ஹோட்டல் சாப்பிட வந்தார் சார். ஒரு பண்ணி பையன் பொட்டியோட வருவான் வாங்கி வேன்னு சொல்லிட்டு ஏஆர்எஸ் லாட்ஜ் போயிட்டார் சார். டேய் சீனு, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்டா. யோ அந்த ஏஆர்எஸ் லாட்ஜ் எங்கயா இருக்கு? பாக்கலாம்டா. ஓகே ஓகே. கையில மாட்டட்டாம. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அழகேசன் தொல்லை கிடையாது. அதான் நீ வந்துட்டியே. ஓசியில ஹெல்ப் வந்தா அதோட அருமை தெரியாதுடா. டேய் டேய் நிறுத்துக்கடா நிறுத்துக்கடா. பிச்சைக்கார ராஸ்கல் வண்டி ஸ்டாப் பண்ணி பிச்சை எடுக்கற. எடுக்கிறது பிச்சை, இதுல மரியாதை எல்லாம் பேசுறியா? நானாடா அழகேசனே நீங்களா? டேய் வேற சொல்லி கூப்பிடாரா, யாருக்காக கேட்ட போது? ஏன்னு வியாபாரம் படுத்துக்குச்சா? நான் படுத்து 4 நாள் ஆச்சுடா. அந்த இன்ஸ்பெக்டர் படு கோக்காரன் போல இருக்கு. ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதியை தேடுற மாதிரி என்னை தேடுறான்டா. அவங்க எல்லாம் மனத்து வரத்தான் இந்த கெட்டப்பு. அண்ணே இந்த கெட்டப்ல நீங்க அசல் பிச்சைக்கார மாதிரியே இருக்கீங்கண்ணே. என்கிட்டயே பற்றும் போல இருக்கு. அண்ணியை சுத்தி போட சொல்லுங்க. ஏண்டா என்னை இப்படி நாயா பேய அலைய விட்டு நக்கலா பண்றியே? என் பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்தே 4 நாள் ஆச்சுடா. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போலீஸ்காரர் இருக்கானா இல்லையோ, என் வீட்டு வாசல்ல என் நேரம் இருக்கான். அது சரி, காசு எங்க? இன்னும் 1 வாரம் கழிச்சு தரேனே. என்ன இது எந்த இல்லனே இன்னொருத்த கழுதுனே. 10 காசு இல்லாதவளுக்கு எதுக்குடா மணி பர்ஸ்? இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இப்போதைக்கு இது போதும். அடுத்த இடம் மிச்சத்தை கலெக்ட் பண்ணிக்கிறேன். இந்தாங்கடா. யாரையா இது கடை திறந்த அன்னைக்கு இவ்வளவு புகையை போட்டு போயா? மாப்ள மாமா நீங்களா? நான் கடை திறக்கிற அன்னைக்கு நீங்க வரலையேன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தேன். என்ன மாமா வேஷம் இது? அடையாளமே தெரியல. அடையாளம் தெரியலையா? அது ஒரு பெரிய கதை மாப்ள. இதை பாருங்களேன், இது உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். ஆனா இது உன் பட்ஜெட்டுக்கு சூட் ஆகாது. 1130 ரூபாய். எனக்கு ஒரு கோட்டை கட்டி தர அளவுக்கு வசதி இல்லைனாலும் நானும் ஒரு ஹோட்டல் அதிபர் தாங்க. பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்க மாட்டேனா? மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக 50-100 அதிகமாக செலவு பண்றதுல தப்பு இல்லைங்க. உங்களுக்கு ஓகேயா? வணக்கம் பாய். அப்படியே நம்ம ஹோட்டல் பக்கத்து வந்து ஓதி விட்டு போறது. இந்தாங்க, இதுக்கு பில்ல போடுங்க. புடிங்க 1200 கூடா. அண்ணே அழகேசண்ணே நீங்களா? இது என்ன புது கெட்டப்ப? ஏன்டா கேட்க மாட்டேன்? அண்ணனும் தம்பிமா சேர்ந்துக்கிட்டு தசாவதாரம் கமலாசனோட என்னை அதிகமாக கெட்ட போட்டு அலைய விட்டீங்களடா. அண்ணே அசப்பில் பார்க்க போனா அப்படியே கருப்பு கமலஹாசன் மாதிரியே இருக்கேனே. இந்த காசை கொடுத்துருனே அண்ணே ப்ளீஸ். ஏய் வெறுப்புல இருக்கேன், என்னை விட்டுரு. போலீஸ் போலீஸ் அண்ணே ஆம்புலன்ஸ்னே அது. இப்போ எனக்கு எல்லா சவுண்டும் ஒரே மாதிரி தான்டா கேக்குது. இப்போ இவளுக்கு என்ன பதில் சொல்றது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இதை கொஞ்சம் படிங்களேன். அப்படியே எனக்கு அந்த கல்லா பக்கத்தில் இருக்கிற மெரூன் கலர் ஹேண்ட் பேக்கை திருடி கொடுங்க மேடம் ப்ளீஸ்.
அந்த பேக்கா காஸ்ட்ல என்ன கேட்க கூடாது. என்னடா டேஸ்ட் கேவலமா இருக்கு. அட பாவி நீயா இன்னும் அந்த திருட்டு வேலையை உள்ளையாடா நீ? உன் லவ்வுக்காக நீ வந்த, என் லவ்வுக்காக நான் வந்திருக்கேன். சரி சரி நீ ஆத்துக்கிறப்போ ½ அன் ஹவர்ல ஹேண்ட் பேக் வந்துடும். ஹேய் உனக்கு ரோஸ் பவுடர் லிப்டிக் குண்டூசி எதனா வேணுமா டக்குன்னு சொல்லு. வச்சுப்பேன்.